குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தசம்சி குருவே நமக. நம்ம விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் தரணிதாசன். விருச்சிக ராசிக்கு குரு பகவான் வக்கர பயிற்சி பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அவர் வக்கர பயிற்சி எப்போ ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 9/10/2024 சரியாக 11:37 வக்கரம் அடைகிறார். அப்புறம் வக்கர நிவர்த்தி எப்போ அடைகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 மாதம் 4ஆம் தேதி 2025 உங்களுக்கு சரியாக 2:30 கம்பல்சரி வக்கர நிவர்த்தி அடைஞ்சிடறாரு. இது திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு குரு பகவான் அப்படிங்கிறது உங்கள் ராசியை பார்க்குறாரு, வக்கரமாயி ராசியை பார்க்குறாரு. அது 7ஆம் இடத்துலேருந்து பார்க்குறாரு. அது 2-5 குண்டான அதிபதியும் கூட. அப்போது இந்த காலகட்டங்களில் நீ எதெல்லாம் வாழணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி தன்மை அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக வாழக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. பாருங்கள், உங்களுக்கு குடும்ப ஸ்தானாதிபதி அப்படிங்கிறது 2ஆம் இடம் தான். அந்த 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல நிற்கும் போது தான் அங்கே ஒரு பிரச்சனை கொடுப்பாரு. பாருங்கள், அந்த குடும்பத்தில் ஒரு சின்ன ஒரு மனசு கஷ்டம், பெரிய சண்டை வர்ற அளவுக்கு கூட சின்ன சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாயிடும். அது பாருங்கள், நீங்கள் பேசுகிற வார்த்தையிலிருந்தே பெருசாக ஒரு பெரிய சண்டை வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்க போகுது. பாருங்கள், இந்த விருச்சிக ராசிக்கு பாசம் எப்படி அதிகமாக இருக்குது, அதை எப்படி வெளிக்காட்டவும் தெரியாமல் கூட கம்பல்சரி கோபம் மிக அதிகமாக வரக்கூடிய காரணமாக இருக்குது. பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளவுதான் துரோகம் செஞ்சாலும் கூட அந்த துரோகத்தில் கம்பல்சரி பார்த்திங்கன்னா ஒரு வலி வேதனையோடு இருப்பீங்க. இவங்க நமக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு ஓரத்தில் ஒரு இடத்துலனாலும் ஒரு செகண்ட்னாலும் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இவங்க நமக்கு ஏதோ பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற ரொம்ப நாளுக்கு அப்புறம் கூட அந்த எண்ணம் கூட மனசுக்குள்ளே வந்து போகக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகுது. அந்த மாதிரி தன்மை அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு இருக்குது. பாருங்க, பாசத்தை ஒரு இடத்துல கோபம் வந்துச்சுன்னா உங்ககிட்ட யாருமே வர முடியாத அளவுக்கு தான் சண்டை போடுவீங்க. அந்த அளவுக்கு கோபம், அந்த கோபத்தில் நியாயமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருப்பீங்க. ஏன்னா அந்த மாதிரி தன்மையோட ராசி தான் இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி உச்சம். பார்த்தீங்களா, நீங்கள் சொல்கிறது தான் 4 பேர் கேட்கணும். அந்த கண்டிஷனில் அந்த கான்செப்டில் நீங்கள் பேசுறதுக்கான தன்மை இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல வக்ரமாகும் போது தான் உங்களுக்கு சுப பலன் நன்மை வாரி வழங்கக்கூடிய தன்மை இருக்க போகுது. பாருங்க, அந்த சின்ன கருத்து வேறுபாடுகள் கணவன் மணிக்குள் வந்தாலும் கூட அது 3ஆவது மனசுனால தான் வரும். அந்த 3ஆவது நம்ம பேச்சு கேட்டு தான் சின்ன சின்ன கருத்து கேட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ அந்த இதெல்லாம் கேட்காதீங்க. அப்போ உங்களுக்கு சின்ன சின்ன சண்டை வந்தாலும் அது பெரிய சண்டையாக இருக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாயிரும். அதனால கவனமாக இருக்குங்க. பாருங்க, இது வரைக்கும் திருமணம் நடக்கலை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் 7ஆம் இடத்துல உங்களுக்கு 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி வக்ரமாகும் போது பிடிச்ச பொண்ணு வர்றதுக்கான சந்தர்ப்பம், அதில் நினைச்ச மாதிரி மனைவி வர்றதுக்கான சந்தர்ப்பம், வசதியோட அழகோட படிப்போட நீ எந்த மாதிரி ஒரு வரனை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது அப்படியே பர்ஃபெக்டாக வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. அது பாருங்க, உங்களுக்கு குடும்பத்தில் இது வரைக்கும் சுப நிகழ்ச்சியும் நடக்கலை, 5 வருஷமா 7 வருஷமா நம்ம ஒரு வரமுக்கிற ஒரு திருமணம் நடந்துடாதா, நம்ம 2 பசங்க வச்சுக்கிறோமே, 2 பொண்ணு வச்சுக்கிறோமே, ஒரு கல்யாணம் நடந்துடாதா அப்படின்னு வீட்டில் அப்பா அம்மா இயங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 100% உங்களுக்கு 7ஆம் இடத்துல வக்ரமாகும் போது நிச்சயமாக உங்களுக்கு வரன் அமையறதுக்கான சந்தர்ப்பம். இந்த 118 நாட்களுக்குள்ள இவங்க தான் மாப்பிள்ளை, இவங்க தான் பொண்ணு அப்படிங்கிற அமையறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை மிக அதிகமாகவே இருக்குது. இதை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மேலே நீங்கள் நிறைய அவமானப்படக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை இருந்திருக்கு. பாருங்கள், யாருக்கிட்ட நேர்மையாக இருக்கணுமோ நியாயமாக இருக்கணுமோ அப்படின்னு நினைப்பீங்க, அவங்ககிட்ட உங்கள் நண்பர்களால் ஒரு அவமானத்தை சந்திச்சிருவீங்க. பாருங்கள், கூடையே வேலை செய்வார், உங்களை பற்றி மேலதிகாரிகிட்ட தப்பாக சொல்லிட்டு போயிடுவார். பாருங்கள், யாருக்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே உங்களுக்கு நல்ல பேர் இருக்கிறது ரொம்ப குறைவாகவே இருக்கும். அந்த காலகட்டமாக இருக்க போகுது. அப்போது கடந்த காலத்தில் அந்த மாதிரி இருந்திருப்பீங்க. இப்போ அந்த குரு பகவான் வக்ர பயிற்சி ஆகும்போது தான் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்க போகிறாரு. யாருக்கிட்ட எல்லாம் நீங்கள் அவமானப்பட்டீங்களோ அவசியப்பட்டீங்களோ 4 பேர் இடத்துல மத்தியத்தில் கௌரவமாக வாழணும்னு நினச்சிங்களோ அந்த பேர் நீ ரீஎன்ட்ரி ஆக போகிறீங்க அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அந்த குரு பகவான் வக்ரமாகி உங்கள் லாபஸ்தானம் அப்படிங்கிறது 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ கம்பல்சரி 100% வெளிநாட்டில் போகிறனால தாராளமாக போல நீ நினச்ச மாதிரி வாழக்கூடிய தன்மை லாபஸ்தானத்தையும் பார்க்குறது பார்த்தீங்களா, அதுவும் உங்களுக்கு சிறப்பான அமைப்பு. அது பாருங்கள்,
உங்களுக்கு சிற்றின்ப பிரியர் அப்படின்னு தான் சொல்லலாம். சின்ன சின்ன ஆசை மனசுக்குள்ள அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. ஏன்னா ஒரு சின்ன ஆசை தான், அந்த சின்ன சின்ன ஆசை எப்போ தான் நிறைவேறும் அப்படின்லாம் நிறைய யோசிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சகோதரன் கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்குது. தங்கச்சியாக இருந்தால் அண்ணன்கிட்ட விட்டுட்டு போயிருங்க, அண்ணனாக இருந்தால் தங்கச்சிகிட்ட விட்டுட்டு போயிருங்க. இந்த விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு சகோதரன் கூட பெருசாக சண்டை வரக்கான வாய்ப்புகள் மிக குறைவு, இல்லாட்டி அதிகமான சண்டை. அந்த சகோதரனால பெரிய சண்டை போறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகும். அப்போ ஒரு இடத்தினால தான் சண்டை வரும். அந்த இடம் உங்களுக்கு திருப்தியாக இல்லாமல் இருக்கிறக்கான சந்தர்ப்பம். அந்த இடத்த விற்று பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விற்றுலாம்பிங்க, உங்கள் சகோதரனோ சகோதரியாக அதை விற்க வேண்டாம் அப்படின்னு ஒரு கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்குது. அப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் இப்போ இட சம்பந்தமான விஷயத்தில் பார்த்து நிதானமாக செயல்படுறது மிக சௌரியம். அதுவும் இல்லாமல் அந்த குரு பகவான் வக்கரமாகும் போது தான் உங்களுக்கு அந்த இடம் இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது நல்ல விலைக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. ஒரு இடத்த வாங்கினேன், அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புறம்போக்கு நிலமாக கோயில் நிலமாக இருக்கிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை அதிகமாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல வாங்கினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நல்ல முடிவு, நல்ல ரீச் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்க போகுது. எனக்கு பாருங்கள், உங்கள் சொத்து பற்றி எல்லாம் கொண்டு அங்கே விற்று போட்டிருந்தாலும் கூட இனிமேல் அந்த குரு பகவான் அந்த 4ஆம் இடத்தை பார்க்கும்போது 100% அது இட சமாவேசியம் நல்லபடியாக நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. அது மட்டும் இல்லாமல் நீ தொழில் மூலியமாக ஒரு வளர்ச்சி வேணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அது எப்படா தொழில் செய்கிறது அப்படிங்கிற ஏக்கத்தோடையே ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. பாருங்க, இந்த கடந்த காலகட்டங்களில் தொழில் மட்டும் செஞ்சுருந்தீங்கன்னா உங்களாட்ட நஷ்டப்படுறதுக்கு ஆளே கிடையாது. அந்தளவுக்கு சொல்லிய மாளாத அளவுக்கு பிரச்சனை, நிம்மதியாக படுத்தா தூக்கம் கூட வராத அளவுக்கு பிரச்சனை, அந்த அளவுக்கு கண்ணுக்கு தெரியாத கடன் அதிகமாயிடுச்சு. அந்த மாதிரி தினம் நினைச்சு வேதனை பெறக்கூடிய காலகட்டமாக இருந்திருக்கும். பாருங்க, இந்த குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்குது. திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது தொழில் பண்ற மாதிரி தான் தாராளமாக பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ போய் தொழில் பண்றேன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இப்போதைக்கு வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு 11ல் கேது கொண்டு வந்தாலும் அது பெரிய லாபத்தையும் கொடுக்கூடாது. குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்காரு. இந்த 118 நாட்களுக்கு மட்டும்தான் லாபத்தை கொடுக்குற மாதிரி கொடுப்பாரு. அதுக்கு மேலே அப்படிங்கிறது லாபம் குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் இப்போ ராகேது பகவான் பயிற்சிக்கு மேலே உங்களுக்கு தொழில் செய்கிறது மிக சிறப்பான அமைப்பு. அப்போ பாருங்க, உங்களுக்கு 5ஆம் இடத்துல உங்களுக்கு கேது பகவான் அப்படி இருக்கு, ராகு பகவான் இருக்காரு. அப்போ அந்த ராகு பகவான் பார்த்தீங்கன்னா குழந்தை சம்மந்தமான ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100% சக்ஸஸ் கொடுக்க காலகட்டமாக இருக்குது. பாருங்க, 5 வருஷமா 3 வருஷமா ட்ரீட்மெண்ட் போய் நார்மலாக இருந்து கிடைக்கல அப்படின்னா இந்த காலகட்டம் அந்த குரு பகவான் அங்கே வக்கரம் ஆயிட்டாலே உங்களுக்கு சுப பலன் கொடுக்க தயாராக காத்து கொண்டிருக்கார். அப்போ அதை எப்படி பயன்படுத்தணும் மட்டும் நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. பாருங்கள், 2 5க்கு உண்டானது 7ல் வக்ரமானது மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லவ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லலாம். இது வரைக்கும் அந்த லவ் எப்படி சொல்கிறதுனே தெரியாமல் இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர் லவ் அப்படிங்கிற விஷயம் உதயமாக போகுது. இது வரைக்கும் எனக்கு லவ்வே வரலன்னா கம்பல்சரி இந்த குரு வக்கரத்தில் லவ் வந்தே தீரும் தான் அடிச்சே சொல்லணும். நிச்சயமாக வந்து தீர்ந்து அடிச்சே சொல்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்க போகுது. உங்கள் ராசிக்கு அந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. அவ்வளோதான். பாருங்க, 5 7 சம்மந்தப்பட்டாலே லவ் மேரேஜ் தான் சொல்லுவாங்க. அது அதே காலகட்டத்தில் இருக்குது. அப்போ இது வரைக்கும் வீட்டில் அந்த லவ் விஷயத்தை எப்போ சொல்கிறது எப்படி சொல்கிறதுன்னு தெரியலனா இந்த குரு பகவான் அங்கே வக்ரம் ஆகும்போது சொன்னீங்கன்னா அவங்களோட பெருசாக கருத்து வேறுபாடுகள் வராமல் பெரிய சண்டை வராமல் நல்லபடியாக அந்த லவ்வர்கள் சேர்ந்து இருக்கிறதுக்கான சந்தர்ப்பமும் நல்லா சேர்ந்து திருமணம் செய்யறதுக்கான அமைப்பு கம்பல்சரி வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அது நல்லபடியாக பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உருவாக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல குரு வக்ரம் ஆகும்போது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் பெரிய சண்டை வரக்கான சூழ்நிலை. அதே மாதிரி லவ்வர்ஸ்குள்ளேயும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். அது 3ஆம் மனசில் மட்டும் என்ட்ரியாக பார்த்துட்டிங்கனாலே மிக அற்புதமான அமைப்புகளாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அப்பாவோட உங்களுக்கு என்ன ஒரு ஹெல்ப் வேணாலும் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அங்கே வக்ரம் ஆகும்போது கேட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக கொடுப்பாரு. பாருங்க, இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை எங்கள் அப்பா, அது எப்போ தான் எனக்கு தருவார் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அது நல்லபடியாக பயன்படுத்துங்க. ஏன்னா உங்களுக்கு 7 அந்த உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 7ஆம் இடத்துல குருவான் வக்ரம் ஆகும்போது அந்த 2ஆம் இடத்தை பார்த்தீங்களா, அந்த 2ஆம் இடத்தை தான் உங்களுக்கு வருமானம் ஏதாவது ஒரு வழியில் வந்துடும். எப்படி பர்ஃபெக்டாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சரிங்களா, இது நல்லபடியாக பயன்படுத்துங்க. இது எல்லாமே அந்த கோச்சார பலன்கடி பர்ஃபெக்டாக நடக்கும். உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் வக்ரம் ஆகிறாரா, இல்லை வந்து அஸ்தங்கம் ஆகிறாரா, இல்லை குரு பகவான் புத்தி தான் போகுதா, இல்லை குரு பகவான் திசை தான் போகுதா அப்படின்னு செக் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு செயலும் செய்வது மிக சிறப்பான அமைப்பு. இது நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன் மற்றும் வேறு ஒரு பதிவில் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.